1877. அப்போ தான் முதல்ல ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் மெல்பர்னில் கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. அப்போல்லாம் பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் எப்படியோ அப்படி தான் விக்கெட் கீப்பர்ஸும் விக்கெட் கீப்பிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. பேட்டிங் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர் தான். அதிகபட்சம் பேட்டிங் தெரிஞ்ச பவுலர்ஸுக்கு பின்னாடி தான் அவங்க கிளம்ப இறங்குவாங்க. ஏன் சில சமயம் 11th பிளேயராக கூட இறங்குவாங்க. அப்படி தான் விக்கெட் கீப்பர்ஸ் இருந்தாங்க. ஆனால் இப்போது ஒரு டீமுக்கு 3-4 விக்கெட் கீப்பர்ஸ் கூட 11ஸில் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட தனிப்பட்ட பேட்டிங் நல்லாவே இருக்குது. விக்கெட் கீப்பிங் பண்ணலைனாலும் பேட்ஸ்மேனாக மட்டுமே டீமுக்கு ஆடுறாங்க. அப்படி பேட்டிங்கில் கலக்கின விக்கெட் கீப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். டாப் 5 பார்க்க போகிறோம். அதுவும் அவங்களோட ஆவரேஜ் வச்சு, அதாவது அதிக ஆவரேஜ் வச்சுருக்கும் டாப் 5 விக்கெட் கீப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 5000 ரன்ஸுக்கு மேலே அடிச்சிருக்க விக்கெட் கீப்பர்ஸை மட்டும்தான் கணக்கில் எடுத்திருக்கோம். ஓகே, 5வது இடத்துல யார் இருக்காருன்னா இங்கிலாந்து டீமின் ஜார்ஜ் பட்லர் தான் இருக்கார். பட்லர் இதுவரைக்கும் 170 மேட்ச்சில் 5472 ரன் அடிச்சிருக்காரு. அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 39.02. இந்த ஆவரேஜ்னால இவருக்கு 5வது இடம் கிடச்சிருக்கு. 4வது இடத்துல யார் இருக்காருன்னா இலங்கை டீமின் முன்னாள் கேப்டன் குமார் சங்ககாரா தான் இருக்கார். குமார் சங்ககாரா மொத்தமாக 404 மேட்ச் விளையாடி 14224 ரன்ஸை 43.75ங்கிற ஆவரேஜில் அடிச்சிருக்காரு. ஒரு விக்கெட் கீப்பராக அதிக ரன் அடித்தவர்கள் பட்டியலில் இவருக்கு தான் முதலிடம். ஆவரேஜ் அடிப்படையில் பார்த்தோம்னா இவருக்கு 4வது இடம் தான் கிடச்சிருக்கு. 3வது இடத்துல டிகாக் தான். டிகாக் இதுவரைக்கும் 161 மேட்ச் விளையாடி 7123 ரன்ஸை 46.56ங்கிற ஆவரேஜில் அடிச்சிருக்காரு. இந்த லிஸ்ட்டிலேயே ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்டு அதை வாபஸ் பண்ணிட்டு திரும்ப இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடின ஒரே பிளேயர் டிகாக் தான். ஓகே, டாப் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி 2 பிளேயர் 50+ ஆவரேஜ் வச்சுருந்தோம். இந்த லிஸ்ட்டில் இடம் இல்லை. அதில் ஒரு ஆள் KL ராகுல் தான். KL ராகுல் மொத்தம் 50.91 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஆனால் ராகுல் இது வரைக்கும் 94 மேட்ச் விளையாடி 3360 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. அதனால் இந்த லிஸ்ட்டில் அவருக்கு இடம் இல்லை. பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிலியர்ஸ் தாங்க. டிவிலியர்ஸ் மொத்தமாக 70.02ங்கிற ஆவரேஜ் வச்சுருக்காரு. இவர் அடித்த மொத்த ரன்ஸ் 9577 ரன்ஸு. விக்கெட் கீப்பராக அவர் அடித்த ரன்ஸ் மொத்தம் 2521 ரன்ஸ் மட்டும்தான். இவங்க 2 பேரும் 5000 ரன் மேலே அடிக்கலைங்கிறதுனால இந்த லிஸ்ட்டில் இவங்களுக்கு இடம் இல்லை. ஓகே, செகண்ட் பிளேஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆடுற பிளேயர்லேயே மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேயர்னால் அது இவர் தான். அது சாய் ஹோப் தான். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருங்கிறதுனால இவரை மறந்துடுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஹோப் இது வரைக்கும் 143 மேட்ச்சில் 1113 ரன்ஸை 50.52ங்கிற ஆவரேஜில் அடிச்சிருக்காரு. நீங்களும் சாய் ஹோப்பை அண்டர்ரேட்டட் பிளேயர்னு தான் நினச்சிங்கன்னா கமெண்டில் சாய் ஹோப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இடத்துல உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச MS தோனி தான். தோனி மொத்தமாக 297 மேட்ச்சில் 10,773 ரன்ஸ் 50.57ங்கிற ஆவரேஜில் அடிச்சிருக்காரு. ஒரு விக்கெட் கீப்பராக அதிக ரன் அடித்தவர்கள் பட்டியலில் தோனிக்கு 2வது இடம் கிடைக்கும். ஆவரேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தோனிக்கு இந்த லிஸ்ட்டில் முதல் இடம் கொடுத்துருக்கோம். ஒரு விக்கெட் கீப்பரோட எந்த ரெக்கார்டை எடுத்தாலும் அந்த லிஸ்ட்டில் தோனி பேர் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் MS தோனி ஃபேனாக இருந்தீங்கன்னா கமெண்டில் 7ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை MS தோனி ஃபேன்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதுமாரி வீடியோ பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.